யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்காது. யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுடைய குடும்பத்திலோ வியாபாரத்திலோ தொழிலிலோ புள்ள குட்டியிலோ அல்லாஹ் எந்த பரக்கத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டார். இதெல்லாம் ஹதீஸுடைய குர்ஆனுடைய வெளிச்சத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டி தர்ஜமா செய்வதற்கு இந்த குறுகிய நேரத்தில் இடம் போதார். சகோதரர்களே, எந்த காரணம் கொண்டும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு தலைவலி வந்தா, ஒரு நோய் வந்தா, ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகினா ஒரு கிழமைக்கு தொழுகை கிடையாது. ஒரு சிலர் விட்டு விட்டு தொழுகிறது, ஒரு சிலர் தொழாமலே இருப்பது, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுவது, இன்னும் ஒரு சிலர் நோன்பு வந்தா தொழுவது. யாரே ஏமாத்த? எங்களை நாங்களே ஏமாத்துவதா? அல்லாஹ்வை யாராலும் ஏமாற்ற முடியாது.